ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஐபிஎல் போட்டியில் தோனியை சுற்றி வியாபாரம் மட்டுமே நடக்கிறது. அவர் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் உண்மையில் அவர் பேட்டிங் சென்னை அணிக்கு பலமாக உள்ளதா இல்லை பலவீனமாக உள்ளதா என்பது குறித்து பார்க்கலாம். Leave the game before the game leaves you. விளையாட்டில் இந்த சொற்றொடரை அவ்வப்போது நாம் கேட்பதுண்டு. சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் எமோஷனுக்கு இடம் கொடுக்காமல் அணிக்கு எது தேவையோ அதை எடுக்கும் நபராக பார்க்கப்பட்ட தோனி மீது தற்போது விமர்சனங்கள் எழத் தொடங்கியுள்ளன. 2023 ஆண்டு முதல் தோனி எங்கு சென்றாலும் இந்த ஆண்டுதான் அவருடைய கடைசி ஆண்டு என ஓடி ஓடி பார்த்த ரசிகர்கள் மத்தியிலேயே அதிருப்தி குரல்கள் ஒலிக்கின்றன. காரணம், அவர் பேட்டிங் செய்ய இறங்கும் வரிசை, இரண்டாவது அவரை மையப்படுத்தி சென்னை செய்யும் வியாபாரம். ஐபிஎல்லை பொறுத்தவரை குறிப்பாக இம்பாக்ட் பிளேயர் விதிமுறை வந்த பிறகு மேக்சிமைசிங் டேலண்ட் என்ற வார்த்தை அணிகளுக்குள் தொடர்ந்து எதிரொலிக்கிறது. வீரர்கள் யாரும் இனி ஒரு வேலையை மட்டும் செய்ய முடியாது. 90s காலகட்டம் போல விக்கெட் கீப்பர் என்றால் விக்கெட் கீப்பிங் மட்டுமே செய்ய முடியாது, அவர்கள் நிச்சயம் ரன்கள் அடிக்க வேண்டும் என்ற தேவை எழுந்துள்ளது. இந்த ஐபிஎல் தொடரில் மட்டும் 10 அணிகளில் 8 அணிகள் தங்களுடைய விக்கெட் கீப்பர்களை முதல் 4 இடங்களில் பயன்படுத்தி வருகின்றன. ஆனால் தோனி எந்த வரிசையில் விளையாடுவார் என்பதை அந்த போட்டியின் போதுதான் முடிவு செய்ய முடியும். அவரால் 10 ஓவர்களுக்கு ஓட முடியாது என சென்னை அணியின் பயிற்சியாளர் கூறியுள்ளார். எனில் வெறும் விக்கெட் கீப்பராக மட்டும் தோனி அணியில் இருக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 2022 முதல் விக்கெட் கீப்பர்கள் குவித்த ரன்கள் பட்டியலில் கடைசி இடத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் உள்ளது. தோனி என்றாலே பினிஷர். எனில் அணி சேசிங் செய்யும் போது எவ்வளவு ரன்கள் அடித்துள்ளார், எத்தனை போட்டிகளில் வெற்றியை தேடி தந்துள்ளார் என்ற தரவுகளை தேடி பார்த்தால் அங்கும் அதிர்ச்சி. தோனி என்றாலே சேஸ் மாஸ்டர், பினிஷர் என்ற வாதம் இங்குதான் உடைகிறது. 2023 ஆண்டு முதல் சென்னை சூப்பர் கிங்ஸ் சேஸ் செய்து வெற்றி பெற்ற நேரத்தில் தோனியின் பேட்டிங் அவர்களுக்கு தேவையே படவில்லை என்று தெரிகிறது. சொல்லப்போனால் அவர் 2022 ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராகத்தான் சேஸ் செய்த நேரத்தில் பவுண்டரி அல்லது சிக்ஸர் அடித்துள்ளார். சேசிங் செய்து அணி வெற்றி பெற அவரின் தேவை இருந்த நேரத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்விகளை அதிகமாக சந்தித்துள்ளது என்றுதான் 2023 ஆண்டு முதல் உள்ள தரவுகள் காட்டுகின்றன. தோனி ஒரு ஆகச்சிறந்த கேப்டன், ஒரு வரலாற்று நாயகன், ஒரு மிகச்சிறந்த பினிஷர் என்பதை இந்த உலகம் பல்வேறு முறை பார்த்துள்ளது. ஐ வாண்ட் டு பில்ட் த டீம் வித் யங்ஸ்டர் என 2013 ஆண்டு சொன்ன தோனி இன்று அவருக்கு என வந்தால் வேறு மாதிரி யோசிக்கிறார் என விமர்சனங்கள் எழத் தொடங்கியுள்ளன. இதற்காக அவர் பயணம் முடிந்துவிட்டது என சொல்ல முடியாது. இன்னும் 13 போட்டிகள் உள்ளன. விமர்சனங்களுக்கு மைதானத்தில் பதிலளிப்பாரா என பொறுத்திருந்து பார்ப்போம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.